குறையுது. யோ உனக்குலாம் இருக்கியா மரியாதை? புறம்போக்கு ஆம்பளையா இருந்தா எங்கூட மோதிக்கணும், என்ன விட்டு கூட இருக்க கூட மோதுற. டேய், நீ ஒரு எம்பி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, ஞாபகம் வச்சுக்க. அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்தனால தான் இது வரைக்கும் என் கை உண்மையில படல. பாண்டியா, அது உனக்கு வச்ச குறிதான். தவறி போய் அந்த எஸ்ஐ மாட்டிக்கிட்டான். அவனுக்கு அல்பாயுசுனா நான் என்ன செய்ய முடியும்? கண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு என்ன பண்ணிடுவ? உன்ன மாதிரி எத்தனையோ பேரை பார்த்தவனா. போறியா? ஏய், நீ பார்த்த மத்தவன் மாதிரி இல்லனா எனக்கு நண்பனா இருந்தா உயிரையும் கொடுப்பேன், எதிரியா இருந்தா உயிரையும் எடுப்பேன். ஏய், நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கொசு மாதிரி. உனக்கு மேல இருக்கிற பதவியில இருக்கிறவன்லாம் ஏன் ஆளுங்க. நான் பயமுறுத்தி பாக்குறியா? கான்ஸ்டபிள் இருந்தாலும் கமிஷனர் இருந்தாலும் துப்பாக்கி கையில் எடுக்கணும் டிசைட் பண்ணிட்டார். 2 செகண்ட் கூட ஆகாது, தெரியும்ல? இது உனக்கு கடைசி வார்னிங். கண்ணன் பொழைச்சான், நீ தப்பிச்ச. உன் புள்ளைய காப்பாத்திட்டேன்னு மட்டும் நினைக்காத. என்னைக்கா இருந்தாலும் அவன் சாவு என் கையால தான். இப்போ எப்படி இருக்கு? கான்ஷியஸ் வந்துடுச்சு சார். வெளியில வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் ஓகே பேசலாம். சார். கண்ணன், கண்ணன், கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா. அன்னைக்கு கான்ஸ்டபிள் சொன்னது சரியா போச்சுல. நல்லவனா இருந்தா ரொம்ப நாள் உயிரோட இருக்க முடியாதுன்னு சொன்னால, அது சரிதான்ல. கண்ணன், வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நான் தான் சட்டத்தை மதிச்சது தப்பா? ஒரு நல்ல போலீஸ்காரனுக்கு அவார்டு தானே கிடைக்கணும். அறுவாள் வெட்டியதுக்கு. உங்களை வெட்டினது யாரு? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கண்ணன், கண்ணன், நீ மொத வீட்டுக்கு வரந்தானே சொன்னீங்க, அதுக்கப்புறம் எங்க போனீங்க? பாண்டி சார் தான். என்ன பாண்டி சார் தான். சொல்லுங்க. பாண்டியன் சார் என்ன என்ன பண்ணாரு? பாண்டி சார். பாண்டியன் சார், பாண்டி சார் தான். சொல்லுங்க, யாரா இருந்தாலும் பார்த்துக்கிறேன். சொல்லுங்க கண்ணன். பாண்டி சார். கண்ணன், 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 இங்க பாருங்க. கண்ணன், பேசுங்க. கண்ணன், கண்ணன், டாக்டர். Sorry, he's no more. என்ன சந்தோஷமா? சின்ன பையனை கப்பெல்லாம் பண்ணிட்டியே. என்ன பேசுறீங்க நந்தா? போதும், நடிக்காதீங்க. நீங்க நடிக்கிற நடிப்பை இந்த ஊர் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். நானா நடிக்கிறேனா? ஆமா, உங்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாம நின்றுருக்கீங்க பாருங்க, இதுதான் சார் மிகப்பெரிய நடிப்பு. உளராதீங்க நந்தா. என் நிச்சயத்துக்கு வந்து அலிபி கிரியேட் பண்ணிட்டு அதே நேரத்தில் கண்ணனையும் கொண்டு இருக்கீங்க. கண்ணனையா? நானா? நான் கொல்லல நந்தா, கொன்னது பெரிய அண்ணனோட ஆளுங்க. அப்ப நீ வேற, பெரிய நாள் வேறயா? சொல்லு, எது கண்ணனை கொன்ன? அவன் நேர்மையா இருந்தா அவ்வளவு பெரிய தப்பா? அவன் குடும்பத்தை அழிச்சிட்டியே. நந்தா, நீங்க எமோஷனலா பேசுறீங்க, தயவு செஞ்சு உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கங்க. எதுனா உண்மை? நீ தப்பானவன் தான், எல்லா உண்மையை தெரிஞ்சு தாண்டா பேசுறேன். ஏய், என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? பைத்தியக்காரன் தான். உன்ன மாதிரி கெட்டவங்க இருக்க உலகத்துல
என்ன மாதிரி நல்லவங்க அத்தனை பேரும் பைத்தியக்காரன் தான். டேய் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு நந்தா. ஏன் நீ பண்ண கொலை வெளியில தெரிஞ்சு போச்சுன்னு பதட்டமா இருக்கா? யோ கண்ணனை நான் கொல்லலையா? ஏய் அவன் சாகும்போது பாண்டியன் பாண்டியன் உன் பேர் சொல்லித்தாண்ட செத்தான். என் பேரை சொல்லிட்டு செத்தானா நான் தான் கொண்டு அர்த்தமாகுமா? ஆமா நீ தான் கொன்ன. உன்ன மாதிரி ஒரு தப்பான மனுஷனை நான் பார்த்ததில்ல. யோ நான் தப்பானவன் தான். போயா. ஏய் நீ தப்பான வழியில பிறந்தனால தான் எல்லாமே தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்க. நந்தா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. கண்ணனை நான் கொல்லைங்கிறது அந்த ஆண்டவனுக்கே தெரியும். இதுக்கு மேல ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற. என்ன மிரட்டுறியா? ஆமாயா மிரட்டுறேன். நான் நினைச்சா நீ நடந்துக்கிட்ட பிஹேவியர் வச்சு கோட் ஆஃப் கண்டக்ட்ல உன்னை வேலையை விட்டு தூக்க முடியும். தூக்குடா, என்னால இன்ஸ்பெக்டர் ஆக முடியும். இந்த காக்கி சட்டையை பத்தி கனவு கூட உன்னால காண முடியாதபடி என்னால பண்ண முடியும் தெரியும்ல. முடிஞ்சா பண்ணிப்பாரு. உங்களை அயோக்கிய நான் மாற சொல்லலை. உழைக்க தெரிஞ்சவனா இருக்க கற்றுக்குங்க. வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு. நல்லவனா இருந்தா ரொம்ப நாள் உயிரோட இருக்க முடியாதுன்னு சொன்னால. இந்த காக்கி சட்டையை பற்றி கனவு கூட உன்னால் காண முடியாதபடி என்னால் பண்ண முடியும் தெரியும்ல. இதே ஊர்ல நான் இன்ஸ்பெக்டர் ஆகணும். நான் சொல்றத நீ செய்வியா? சரி. மிஸ்டர் நந்தா, நீங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எதிராக திரும்பும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். நீங்க சுயநினைவோட எந்த நிர்பந்தம் இல்லாம தானே கொடுக்குறீங்க? ஆமா சார், எந்த நிர்பந்தம் இல்லாம தான் கொடுக்குறேன். அப்போ நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. கேசவன் சிட் ஃபண்ட் கேஸ்ல நான் துணை விசாரணை அதிகாரியா இருந்தப்போ தப்பு பண்ணவன் ஒரு நாள் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். நந்தா இன்ஸ்பெக்டர் ஆனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் கூட இருக்கும்போது நீங்கள்லாம் நிறையா பணம் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் நந்தா மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டரோட இருக்கும்போது பேரும் மரியாதையும் கிடைக்கும். என்னையா அவ்வளோ சீக்கிரம் கோர்ட் வந்துச்சா என்ன? அன்லாக் பண்ணுவோம். இப்ப நான் இன்ஸ்பெக்டர், நீ கிரிமினல். இதை நான் எதிர்பார்த்தது தான். அப்படியே சுடணும்னா நெஞ்சில் சுடுங்க இன்ஸ்பெக்டர். ஏன்னா அப்படி சாவது தான் தமிழனுக்கு பெருமை. சோ கோர்ட்டுக்கு போகும் வழியில் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் கான்ஸ்டபிள் தாஸை சுட்டுவிட்டு தப்பினான். அவனை இன்ஸ்பெக்டர் நந்தா சுட்டு கொன்றார். அதானே? உன்னை கொல்ற தகுதி எனக்கு கிடையாது.
அண்ணா, நான் கேட்ட இன்ஸ்பெக்டர் பதவியை நீங்கள் கொடுத்தீங்க. நீங்கள் கேட்ட பழி இதோ இருக்கு, எடுத்துக்கங்க. பாண்டியா, நீ எனக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்கு என் கோர்ட்ல உனக்கு மரண தண்டனை. சக்தி! டேய் பாண்டியா! வேண்டாம் பாண்டியா. ஒத்துக்கிற பாண்டியா, நீ ஆம்பளை தான். இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டதுக்கு கவர்மெண்ட் வேணும் உனக்கு மெடல் கொடுக்கலாம். என்னால முடியாது. என்னடா நல்ல மாதிரி பாக்குற? இந்த ஊருக்குள்ள வந்ததுல இருந்து உன்னால எவ்வளவு கேவலப்பட்டிருப்பேன், கஷ்டப்பட்டிருப்பேன், அவமானப்பட்டிருப்பேன். ஏய், என் நேர்மை மிஸ்யூஸ் பண்ணிட்ட பாண்டியா. பார்க்கவே பிடிக்கல. பார்க்க கோவம். அந்த கோவை என்னை அழிக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்னை அழிக்கிறேன். ஏன் நந்தா, ஏன்? உன் கூட வேலை செஞ்ச கண்ணனையே கொலை பண்ணியல, அதனாலதான்டா. ஐயோ நந்தா, கண்ணனை நான் கொல்லல நந்தா. நம்ப மாட்டேன். நந்தா, நான் சொல்றத கேளு நந்தா. நான் எவ்வளவு சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டியா? வாழ்க்கையில நான் ஜெயிக்கணும்னு நினைச்சப்பெல்லாம் ஜெயிச்சிட்டு இருந்த நந்தா. ஆனா என்ன ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது நீ தோத்துட்டு இருக்க நந்தா. என்ன ஏன் நீ எதிரியா பாக்குற? உன் பர்சனல் வெஞ்சன்ஸ்ல உன் ப்ரொஃபஷனல் ஸ்பாயில் பண்ணிக்காத நந்தா. என்ன மாதிரி ஒரு கெட்டவன் திருந்தணும்னா பல வருஷம். ஆனா உன்ன மாதிரி ஒரு நல்லவன் தனியா உட்காந்து 5 நிமிஷம் யோசிச்சா போதும், நீ பழைய நந்தாவை மாறிடுவ. போய் பேசாத. இன்னும் 5 நிமிஷம் நான் உன்னை பேச விட்டேன், என்னைய நீ கன்வின்ஸ் பண்ணிடுவ. ஆமா நந்தா, இது நாள் வரைக்கும் உன் சர்வீஸ்ல நீ யாரையுமே சுட்டது கிடையாது. உன்னோட இந்த துப்பாக்கிக்கு முதல் பலி நான்னா. இந்த சாமிக்கு முன்னாடி என்ன சுடு நந்தா, சுடு. ஏன் தயங்குற? சுடு நந்தா, சுடு.